ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நாஷ முக்த் வித்யாலயா, போதையற்ற வித்யாலயா அப்படின்றது இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலபஸ்ல டிஎன்பிசி சிலபஸ்ல டாபிக்ல இந்த ஸ்கூல் ரிலேட்டடா நிறைய வருது. சோ அதுல இது வந்து அது சம்பந்தமா எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நமக்கு முக்கியம். என்ன ஸ்கீம் போட்டாலும் நமக்கு முக்கியம், அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும் இல்லையா? சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் மத்திய அரசால் மாணவர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கிறதுக்காக, பள்ளிகளை பாதுகாப்பான இடங்களுக்காக மாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு முக்கியம். நீங்க எது படிக்காட்டாலும் இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு ஸ்கிப் பண்ணா கூட பரவாயில்ல. யார் கொண்டு வந்தாங்க? அமைச்சகம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மற்றும் உள்துறை அமைச்சகம். இதான் முக்கியம். ஓகேங்களா? நீங்க வந்து கல்வி அமைச்சகம் நீங்க கண்ணை மூட்டு போட்டுருவீங்க. ஒருவேளை ஆப்ஷன்ல கூட வந்து உள்துறை அமைச்சகம் வேற ஏதாவது அமைச்சகம் சேர்ந்திருந்தாங்கன்னா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உள்துறை அமைச்சகமும் இணைந்து செயல்படுது, ரொம்ப முக்கியமானது. இது தொடர்புடைய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, போதையற்ற பாரத இயக்கம் ஏற்கனவே ஒன்று இருக்குது நமக்கு. நாஷா முக்த் பாரத் அபியான் NMBA அதோடைய ஒரு பகுதி தான். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியா போடுறேன். இதோட கால அளவு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாங் டர்மா பண்றாங்க. 3 ஆண்டுகள் விரிவான செயல் திட்டமா வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. மீதி விஷயங்கள் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ஸை வந்து போதையற்ற மண்டலங்களா, அதாவது ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு போதைப் பொருட்களே இல்லாத மண்டலங்களா ஃபார்ம் பண்ணணும். பள்ளி தலைவர்களோ அல்லது ஆசிரியர்களோ பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் போதைப் பொருள் யாராவது வித்தாங்க அப்படின்னா அதை வந்து உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்ப கட்டாய புகார் அளித்தல். அதே மாதிரி மாணவருடைய தலைமை, மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மாணவர் குழுக்களை ஏற்படுத்தி அவங்கள வந்து லீடரா வச்சு பியர் லீட் இனிஷியேட்டிவ் அந்த மெத்தட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருப்பது உடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த கண்காணிப்பு, அதாவது பள்ளி, மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் இந்த திட்டத்தினுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இதுல முக்கியமானது. மீதி எல்லாமே நமக்கு ஈஸியானதா, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, ஆரம்ப கால தயிர், சிறு வயதிலே போதைப் பொருட்கள் பழக்கம் வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கல்வி, சட்டம், சுகாதாரம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து போதைப் பொருளுக்கு எதிராக போராடுறது இதோடைய நோக்கம் மற்றும் முக்கியத்துவம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் விழிப்புணர்வுடன் நிறுத்தாம மாணவர்கள் நடத்தையில நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருது, போதைக்கு அடிமையா இருக்கிறவங்களை நல்ல நிலைமை கொண்டு வருது அப்படின்றதுல இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த போதையற்ற பாரத இயக்கம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு லைன் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 2020 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ? ஆகஸ்ட் 15 2020 நமக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் இதை வந்து விரிவுபடுத்திட்டே வராங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கூடவே நான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு.